தஞ்சையில் உள்ள பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் 21 ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கு மத்தியில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தேறியது. கடையில போய் வாழைப்பழம் ஏதாவது வாங்கினா கூட முதல்ல என்ன சொல்றோம், ஒரு டசன் கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் வாங்குறோம். 12 அப்படின்னு சொல்ல. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ச்சனி. அதாவது பிரசித்தி பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. இக்கோவிலில் அம்மன் புற்றாக உருவெடுத்து அருள்பாலித்து வருகிறார். இதன் காரணமாக மூலவரான அம்மனுக்கு எந்தவித அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அம்மனுக்கு தைலக்காப்பு அபிஷேகம் மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது.